வணக்கம், வெல்கம் டு M2D மேக்ஸ் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து வந்த பர்சன்டேஜ் சம்ஸ் மட்டும் பார்க்க போறோம். இது வந்து 2012 டு 2025 வரைக்கும் வந்த எல்லா பர்சன்டேஜ் சம்ஸும் ஒவ்வொரு பார்ட்டா நம்ம பார்க்க போறோம். இந்த சம்ஸ் மட்டும் நம்ம பிராக்டிஸ் பண்ணாலே இந்த டாபிக்ல வந்து நமக்கு மார்க் மிஸ் ஆகவே ஆகாது. வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலையில் 30% அதிகரித்தால் 40% விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதத்தில் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சதவீத மாற்றத்தை கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? +y + xy by 100%. இங்கே எக்ஸ் வந்து 30% அதிகரித்தால் கொடுத்துருக்காங்க. அப்போ +30, எக்ஸ் வந்து +30, ஒய்ன்றது வந்து 40% விற்பனை குறைந்தது, அப்போ -40. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 30 - 40 + 30 × -40/100%. 30 - 40 -10, 30 × -40 -1200/100. இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். -10 -12 -22. இப்போ மைனஸ்ன்றது வந்து குறைவு, அப்போ -22% வந்து குறைவு. ஆப்ஷன் டி. பீட்டர் என்பவர் ஒரு தேர்வின் அதிகபட்ச மதிப்பெண்களில் 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். மேலும் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் 40% பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை காட்டிலும் 15 மதிப்பெண்கள் அதிகம் பெறுகிறார் எனில் அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாஸ் மார்க் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாமோட. இப்போ பீட்டர் என்றவர் வந்து 30% மார்க் எடுத்திருக்காரு மொத்த மார்க்ல இருந்து. அவர் 30% மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிட்டாரு. அவர் பாஸ் ஆகணும்னா 10 மார்க் கூட எடுத்திருந்தா அவர் வந்து பாஸ் ஆயிருப்பாரு. அதே மாதிரி பால் என்பவர் வந்து மொத்த மதிப்பெண்கள்ல இருந்து 40% பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை காட்டிலும் 15 மதிப்பெண்கள் வந்து அதிகமா எடுத்திருக்காரு. பாஸ் மார்க்கை விட 15 மார்க் வந்து கூடுதலா எடுத்திருக்காரு. இங்க வந்து பாஸ் மார்க் என்னன்னா மதிப்பெண்களை நாம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். பீட்டர் வந்து அதிக மதிப்பெண்களில் 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறான்னு சொல்லியிருக்காங்களா? அதிக மதிப்பெண்களில் 30%னா 30% ஆஃப் எக்ஸ். பாஸ் மார்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போ அவர் வந்து மொத்த மதிப்பெண்கள்ல 30% பெற்றிருக்காரு. 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காரு. 10 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாருன்னா அவர் வந்து பாஸ் ஆயிருப்பாரு. அப்போ இந்த 10 மார்க் ஆட் பண்ணா நமக்கு அவருடைய பாஸ் மார்க் என்னன்னு கிடைச்சிடுமா? அப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பால் என்பவர் அதே தேர்வினை மொத்த மதிப்பெண்களில் 40% பெற்று 40% ஆஃப் எக்ஸ் தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்களை காட்டிலும் இந்த பாஸ் மார்க்கை விட 15 மார்க் கூடுதலா எடுத்திருக்காரு. அப்போ 15 மார்க் கூடுதலா எடுத்திருக்காருன்னா அந்த 15 மார்க் மைனஸ் பண்ணா நமக்கு பாஸ் மார்க் என்னன்னு தெரிஞ்சிடுமா? அப்போ -15. இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துப்போம். இது ரெண்டையும் இப்போ சால்வ் பண்ணும். ஈக்குவேஷன் 1யும் 2. 30% ஆஃப் எக்ஸா அது வந்து எப்படி எழுதலாம்? 30/100 × x + 10. இது வந்து ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 2 p = 40/100 × x - 50. இப்போ நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இந்த 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடுமா? இப்போ இது ஈக்குவேஷன் 1 2 இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? சைன் சேஞ்ச் பண்ணோம், இங்கே ப்ளஸ் ஆகிடும், இந்த பி கேன்சல் ஆகிடும். +10 +15 +25. இங்கே வந்து 3/10 x 3/10x -4/10 x = 0 இருக்கு. இந்த 3/10x - 4/10x வந்து -1/10x + 25 கிடைக்கும். இந்த -1/10x வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வந்தா +1/10x ஆயிடுமா? = 25. இப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். x = இந்த 10 ஈக்குவல்ஸுக்கு இன்சைட் வந்தால் பெருக்கல் வந்துடும். 25 × 10 250. அப்போ மொத்த மதிப்பெண்கள் வந்து 250. 250ல் இப்போ பாஸ் மார்க் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷன் 1 இல்லை 2 எதுலேயே ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு பாஸ் மார்க் என்னன்னு தெரிஞ்சிடுமா? இப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். p = 30% ஆஃப் எக்ஸ் வந்து 30/100 × x + 10. இங்கே எக்ஸோட வேல்யூ இந்த 0 கேன்சல் ஆகிடும். 3/10 × எக்ஸோட வேல்யூ என்ன? 250 +10. இந்த 0 கேன்சல் ஆகிடும். 25 × 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 75 + 10 = 85. அப்போ பாஸ் மார்க் வந்து 85.
இப்போ ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு 85 தான் கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷன் 2 எடுத்துப்போமா, 40/100 இன்டூ எக்ஸோட வேல்யூ 250 ப்ளஸ் -15. இந்த 0 கேன்சல் ஆகிடும். 5 2 5 5 2 20 20 இன்ட்டு 5 100 - 15 நமக்கு என்ன கிடைக்கும், 85 கிடைக்கும். ஸோ பாஸ் மார்க் வந்து 85 தான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 85.